கடலூர்ல கைனி வேலை செய்ய சொல்ல லேடிஸுங்க இடி மின்னல் உயிர்ந்து செத்துட்டாங்களாமே, தெரியுமா உனக்கு? ஆனா கொடுத்துருக்க மாட்டாங்கண்ணா இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கள்ள சாராயம் குச்சி செத்து போறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்துருப்பாங்க. கூட்ட நெரிசல் நினைச்சு செத்து போனவங்களுக்கு 37 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருக்கானுங்க. என்ன நம்ம பயிர் வெள்ளத்துல அடிச்சு போனா நிதி உதவி கொடுக்க மாட்டேறாங்க. விவசாயிங்க வந்து இங்க செத்து போனா எப்படி நிதி உதவி கொடுப்பாங்க? அவங்க இருந்தா தானே நம்ம சாப்பிட முடியும். அவங்களே செத்துட்டு அவங்க கொடுக்கலாம். அப்புறம் அவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கண்ணா. அவங்களுக்கு கலாச்சாரம் முக்கியம் தான் முக்கியம். கூடுதல் நெரிசல் செத்து போனா முக்கியம். நம்ம கஷ்டப்பட்டு இந்த கையில வேலை செய்யறவன் இடி மின்னல் கட்சி செத்து போன பெண்மணிகளுக்கு எங்கன்னா நிதி கொடுத்துப்பான். மிஞ்சி போனா ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பானுங்கண்ணா. அதுலயே கணக்கு வைக்க பூச்சி எல்லாம் முச்சு விட்டு போயிருவானுங்க. நாமெல்லாம் பாவப்பட்ட ஜென்மனா செத்து போனாங்க ஒரு பெண்மணிங்க. அவங்க பேசாம அந்த கூட்டு நெரிசலுக்கு போய் 37 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிடலாம். 50 லட்சம் 60 லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க. அதை விட்டீங்க பாரு, கூட்டு நெரிசல் செத்து போயிட்டாங்க. டமால் இடி விழுந்து செத்து போயிட்டாங்க. இதை பத்தி யாரு பேச போறாங்க? 4 நாள் 5 நாள் இந்த செய்தியாளர்கள்லாம் பேச போறாங்க, யூடியூபர்லாம் பேச போறாங்க. அதுக்கப்புறம் யாரும் காதுல வாங்க போறது கிடையாது. அவங்க போயிட்டாங்களா போய்க்கணும் யாருக்கு இங்க முக்கியம் கிடையாது. இதுதான் நம்ம நிலைமை. இது நம்ம லாஸ்ட் வரைக்கும் சரிதான். விவசாயிங்க செத்து போனாலும் சரிதான், வாய்ந்தாலும் சரிதான், யாருக்கும் கவலை கிடையாது. 3 வேளை சோறு இதுல தட்டுக்கு வந்தா போதும். தீமா சொல்றேன், ஒரு நாளைக்கு நீரும் சோறும். இந்த தங்கம்லாம் கிடையாது. தங்கத்துக்கெல்லாம் மேல இந்த உலகத்துல மிகப்பெரிய விலை உயர்ந்த பொருள் இருக்குல்ல, அந்த அளவுக்கு விலை உயர்ந்து போகுது. அப்போ நம்மளுடைய அருமை எல்லாரும் புரிஞ்சுவானா?